ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு நியூ இயர் பிறக்க இருக்குது. ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் இருக்குங்க, ஓகேவா? ஸோ வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ் வந்து நாளைக்கு லீவு. பட் நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு இருக்குது, அதுன்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். எஸ் அஃப்கோர்ஸ் நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லாவே இறங்கி இருந்தது. ஸோ டியூ டு வந்து பார்த்திங்கன்னா புது வருஷம் பிறக்க போகிறது அப்படின்றதுனால ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அது டிசம்பர் ஃபுல்லாகவே இருக்கும். நான் வந்து ஒரு 9 to 10 இயர்ஸாக நான் பார்த்துட்ருக்கேன், ஓகேங்களா? டிசம்பர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வந்து மார்க்கெட் ஒரு மாதிரி செல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே லாஸ்ட்டு ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ நேற்று வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. அதோட தாக்கம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுறது. அதுதான் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் வந்து காட்டிகிட்டு இருந்தது. பட் காலையில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து டோன்ட் கோ ஷார்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த மார்க்கெட் ஆல்ரெடி கேப் டவுன் ஆன மார்க்கெட்டை ஷார்ட் போக வேண்டாம். ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டை வந்து வச்சு நல்லாவே செல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால ஃபர்தராக மார்க்கெட் நம்ம கீழே உடைஞ்சு விழுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா செல் பண்ணுற எஃப்ஐ கூட வந்து பார்த்திங்கன்னா விழுந்த மார்க்கெட்டில் செல் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா அந்தளவு வந்து விஷயம் இல்லை, ஓகேங்களா? குளோபலாகவும் சரி, இல்லைனா வந்து ஸோ அந்த விஷயம் இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து செல் பண்ண மாட்டாங்க. அதனால தான் மார்க்கெட் இறங்கி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அகைன் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரேலி ஆச்சுன்னு சொல்லலாம். எஸ் அஃப்கோர்ஸ் பிபி டைனமிக்கோட சப்போர்ட்லேயும் ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி அட்டைன் ஆச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் தடுமாறுச்சுன்னு சொல்லலாம். மேபி தெரியல, நாளைக்கு மேபி வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஆஸ் பர் டெக்னிக்கல் வந்து சொல்லுது. ஏன்னா மார்க்கெட் வந்து முடிகிறது இந்த மாதிரி ஒரு நியர்லி க்ளோசிங்கில் வந்து, அதாவது டேவோட நியராக வந்து க்ளோஸ் ஆகணும்னு விருப்பம் இல்லை. பட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி வந்து மேலே போக கொஞ்சம் வாய்ப்பு. அண்ட் நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயின் பார்த்துடலாம். ஸோ கரெக்டாக 23 650 இல்லைனா 700 இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தமணியாக இருக்கும். 23,700 எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 260 பாயிண்ட்டு கிட்ட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. ஸோ ஈஸியாக வந்து மார்க்கெட் ஒரு 250 to 300 பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு சைடு வந்து மூவ் ஆக வாய்ப்புனா வேகமாக வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாலும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுதான் அதோட மீனிங், வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 450 வரைக்கும் போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்டு. அதே மாதிரி மார்க்கெட் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா 200-250 பாயிண்ட் ரெக்கவரி ஆச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு மூவ் ஈஸியாக நடக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்குது, இது சொல்லி தான் ஆகணும். பட் கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போக பார்க்கும் அப்படின்றது தான் இருக்குது. மேபி தெரியல. ஸோ கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, பட் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 2:30 வரையும் இருந்தது. 2:30 மணிக்கு மேலே நல்லாவே வந்து ஷேட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். எஸ் அஃப்கோர்ஸ் 23,700 புட்லாம் நான் 55 லட்சத்துக்கு மேலே பார்த்தேன். இது ஒரு 70 லட்சத்துக்கு மேலே பார்த்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 90 லட்சத்துக்கு மேலே பார்த்தேன். எல்லாமே நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இஓடியில் கரைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் 23,700, 800, 900 இங்கெல்லாம் கால் அடிஷன்ஸ் இருக்குது. 600, 500 இந்த மாதிரி இடங்களில் புட்டோட அடிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தக்வார் மாதிரி நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் மியூட்டடாக இருந்தது அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் நம்ம மார்க்கெட் வந்து ரவுண்ட் அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம், ஒரு ரேஞ்சாக இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் நேற்று எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டி எஸ் அஃப்கோர்ஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஒரு 1500 கோடிக்கு செல் பண்ணியிருக்கான். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் நல்ல ஒரு பெரிய பார் இருக்குது, 47,000 கோடிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அப்படின்றதுனால அடுத்த நாள் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து வால்டைலாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து நேற்றே சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டும் இருந்தது, இதுதான் உண்மை. பார்க்கலாம், இன்னையோட டேட்டா நம்ம டைம் ஒரு 7:30க்கு மேலே வரும். செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சரும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸும் எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது பெரிய வால்யூம்ஸ் இருக்குது, பெரிய நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி விளையாடும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் நான் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லியிருந்தேன், ஒரு 9 o'clock முன்னாடி சொல்லியிருந்தேன், ஷார்ட் போக வேணாம் இந்த மார்க்கெட்டில். ஏன்னா கேப் டவுன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம ஷார்ட் போனோம் அப்படின்னா மார்க்கெட் எப்போ வேணால் வேகமாக வந்து மேலே போகலாம். ஏன்னா வந்து நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் தானே இருக்குது. ஸோ இது வந்து பெரிய விஷயம் இல்லைல்ல. ஸோ அப்போது அவன் செல் பண்ணுறதுக்கு வேல்யூ இருந்தால் தானே செல் பண்ணுவாங்க, வேல்யூவே இல்லைனா எப்படி செல் பண்ணுவாங்க? இந்த ஒரு சின்ன லாஜிக் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி அகெயின் வந்து ரெக்கவர் ஆனதுக்கான காரணம் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 3.5% வந்து ஏறி இருந்தது. மார்க்கெட் ஏறுது, இந்தியா விக்ஸ் ஏறுது அப்படின்னா
மேபி இங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கலாம், இல்லை ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ ஐவி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக அப் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கு, விஷயங்கள் இருக்குது. ஸோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி த்ரூ அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி வந்து செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் வந்து காட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 260 பாயிண்ட் இன்ன வரையும் வச்சிருக்கு. நாளைக்கு புதன், அடுத்த நாள் வேலை, ஆமாம் 2 நாள் இருக்குது. 2 நாளில் 260 பாயிண்ட்டுன்றது இட்ஸ் ஹியூஜ்னு சொல்லலாம். எஸ் ஆஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே எனக்கு தெரிஞ்சு 20,000 ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நைட் தாண்டினா 20,000 ப்ரீமியம். பட் மார்க்கெட் எங்கே வந்து எக்ஸ்பைரி ஆகும் தான் தெரியல. பட் சூப்பரான ஒரு ப்ரீமியம் தான் சொல்லுவேன் நான். ஸோ டெக்னிக்கல்ஸு சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோவும் போச்சு. லோலேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி மார்க்கெட் காட்டுச்சு. மார்க்கெட் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஹையர் கிட்ட, அதாவது டுடே ஹை கிட்ட வச்சிருக்கு அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான், வேறு எதுவும் இல்லை. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக வந்து இல்லை. பட் இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி மட்டும் நல்ல ஒரு ரெக்கவர் காமிச்சான். இஸ் அஃப்கோர்ஸ் 12,720 வரையும் வந்திருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ 12,720 வரையும் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.4% வந்து அவன் மட்டும் ரெக்கவர் கொடுத்துருக்கான். 12,950 வரையும் வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ 250 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது 2.25% வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து ரெக்கவர் இந்த மார்க்கெட்டில், இந்த மிட் கேப் நிஃப்டியில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபால் வரும்போது லார்ஜ் கேப்பு பேங்க் நிஃப்டியை தவிர்த்து இந்த மாதிரி மிட் கேப் நிஃப்டியில் சிவியர் செல்லிங் இருக்கும். அந்த செல்லிங் எல்லாமே இன்றைக்கி அரெஸ்ட் ஆனது தான் காரணம் இந்த ஒரு ரெக்கவரிக்கு அப்படின்றது கூட சொல்லலாம். அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கும் நிஃப்டியில் கொஞ்சம் செல்லர்ஸ் இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் ஹோல்ட் ஆகுது. மிட் கேப் நிஃப்டியில் நல்லாவே இருக்குது. அது வந்து அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம்ண்ணா இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் யூஎஸ் ஃபியூச்சர் இது வரைக்கும் ஃபியூச்சர் வந்து அப்பில் தான் இருக்குது ஒரு 100 பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நியூ இயர் ஹாலிடே அப்படின்றதுனால ஒரு மியூட்டடான மூவ், ஒரு ஸ்லோவான மூவ் தான் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புட் செல்லர் கூட நல்ல ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நேற்று ஒரு செல்லிங் இருந்தோம். ஸோ பாசிட்டிவாக பார்க்கும்போது நியூ இயர் சென்டிமெண்ட்டு வேறு எதுவும் இல்லை. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோடைய க்ளோசிங் அப்படின்றது கூட ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் குளோபல் தான். அங்கே ஏதாவது கோளாறு கொடுக்கும்போது நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக கோளாறு கொடுக்கும். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் பிலோ 200 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லும்போது டெக்னிக்கலாக கொஞ்சம் வந்து நம்ம மார்க்கெட் வீக்காக தான் இருக்குது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.